கடவுள் சில பேருக்கு வந்து வரம் கொடுப்பாரு சொல்லுவாங்க. வரமே கடவுளாக கொடுத்தவங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கொடுத்ததான் என் ஒய்ஃப். என் பேர் ராஜாங்க. என் ஒய்ஃபும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நானும் ஒரு மாற்றுத்திறனாளி. 5 டீ விற்கிறதுக்கே நான் 3-4 கிலோமீட்டர் வச்சு போயிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரம். நம்ம ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறோம், மற்றவங்க நல்லா இருக்கவங்க ஈஸியா வருமானம் கிடைக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணா கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் தான் நிறைய கோவப்படுவேன். என் மேல அவங்க கோவப்படுவோம், நான் தான் நிறைய கோவப்படுவேன். நான் தான் நல்லா திட்டுவேன். திட்டுறது நான் அடிச்சு கூட அடிச்சிருக்கேன் நிஜமாவே. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் தலைவலி வந்து போகுது. அப்ப நானே 10 பேர் யார் வேலை செய்வா? அவங்க முடியுமா? வந்து நான் வந்து கொள்ளைய செய்ய முடியாது. அவங்களால ஒரு வேலை போட்டா மறுபடியும் அவங்க உடம்பு தாங்காது. பார்க்கறத ஆளு குண்டாக அவங்க தொழில் ஊந்துருவாங்க, மயக்க மட்டும் ஊந்துருவாங்க. ஆமா, அந்த அளவுக்கு நான் செய்யறது கூட செய்ய மாட்டாங்க. ஏதோ அவங்க வெயில்ல போயிட்டு அலையிறாங்க. அப்ப அவங்களுக்கு மூச்சு வாங்கும். உடம்பு ஒரு வேலை இருக்குல்ல, அது வந்து மூச்சு வாங்கும் அவங்களுக்கு. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நானே இது பண்ணுவேன். எனக்கு முடியலன்னா கூட உடம்பு கொஞ்சம் கட்டுவாங்க, விட்டுருவாங்க, செய்வாங்க. இந்த மாதிரி நான் திட்டினாங்கத்தையும் காமிக்க மாட்டாங்க, அடிச்சவங்கத்தையும் காமிக்க மாட்டாங்க. அது வந்து வெளியில எல்லாத்தையும் சொல்லிக்கவும் மாட்டாங்க. அதுதான் நான் சொன்னது. கடவுள் எல்லாருக்கும் வரம் தான் கொடுப்பாரு, வரமே கடவுளா கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் குமாரிங்க இருந்தாலும்